பொறுப்பில் சீக்கிரமாக நன்றி சொல்லி முடிக்கலாம். அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி. அதேபோல் குழந்தைகள் மற்றும் இளைஞர் நலன் நான் சொன்னேன். அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் அப்படிம்பாங்க. அன்பால் முடியவில்லை என்று சொன்னால் எதனாலும் முடியாது என்று. இன்றைக்கி மெயினாக அந்த ட்ரக்குக்கு போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு இயங்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக செல்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்குக்கு அடிமையானதுக்கப்புறம் போய் ட்ரீட் பண்ணுறது, வழிநடத்துறது அப்படின்னு சொல்கிறது எஃபெக்ட் தான். காசு என்னன்னு பார்த்து அதில் நம்ம வேலை செய்யணும். பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆழியார் வேதாத்ரி அருவி திருக்கோயில் என்று இருக்கின்றது. அதே போல் சென்னையில், அதாவது நான் அறிந்த அனுபவப்பட்ட 2 விஷயங்களை சொல்கின்றேன். இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த 2 பயிற்சிகள், ஆழியார் அருவி திருக்கோயில் பயிற்சியும் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியும் கொடுப்பதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது போன்ற விஷயங்களை அரசு முன்னெடுத்து குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் மூலமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா சட்டத்தாலோ நம்முடைய தண்டனைகளாலோ கண்டிப்பாக மது பழக்கத்தையோ போதை பழக்கத்தையோ ஒழிக்க முடியாது. இது போன்ற சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக தமிழகமும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல் ஒரு கோரிக்கை மறந்துவிட்டேன், விவசாயிகள் கோரிக்கை. பட்டியலில் உள்ள ஆடுகளை இன்றைக்கி நாய்கள் அதிகமாக கடிபிடித்து விடுவதால் இழப்பீடுகள் ஏற்படுது. அதற்கு இழப்பீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருநாய்க்களை பிடிப்பதற்குண்டான திட்டத்தையும் வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். பொள்ளாச்சி ஒரு பெரிய டூரிசம் ஹப்பு. இன்றைக்கி அன்பால் மனிதர்களை பிணைத்து பண்பால் உயர்த்து அளப்பரிய பாசத்தோடும் விருந்தோம்பலோடும் ஒவ்வொரு நெஞ்சத்தையும் வென்றெடுக்கும் பண்பாட்டு தொட்டில் நமது பொள்ளாச்சி. தென்றல் தாளாட்டும் தென்னஞ்சோலைகளும் பசுமை போர்த்திய தேயிலை தோட்டங்களும் பனிமூட்டம் கொண்ட மலைச்சாரலும் வன விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களும் நிறைந்த இந்த மண்ணிற்கு பன்னாட்டு தரத்திலான கட்டமைப்பு வசதிகளையும் சூழலியல் சுற்றுலா திட்டங்களையும் எக்கோ டூரிசம் நாம் ஒருங்கிணைந்து வழங்கினால் உலக சுற்றுலா வரைபடத்தில் பொள்ளாச்சியும் வால்பாறையும் முதன்மையான இடத்தை பிடிக்கும் என்பது உறுதி. ஆகவே பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதிகளை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மண்டலமாக மாற்றுவதற்கு தேவையான தொலைநோக்கு திட்டங்களை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். பொள்ளாச்சியின் சுற்றுலா வளர்ச்சி என்பது வால்பாறையின் எழிலோடு பிணைந்தது என்பதால் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எனது அருமை சகோதரர் நம்முடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரின் முழு ஒப்புதலோடும் தான் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன். பொள்ளாச்சி சுற்றுலா மேம்பாட்டிற்கு பல சிறப்பு திட்டங்கள் இருந்தால் கூட ஒன்றே ஒரு திட்டத்தை கூறுகின்றேன். ரோப்கார் திட்டம். பொள்ளாச்சியில் அந்த காலத்தில் 1920களில் ரோப்கார் மூலமாக சரக்குகளை எல்லாம் அங்கே உருவாகக்கூடிய காலகட்டத்தில் எஸ்டேட்டுக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் கொண்டு சென்றதாக வரலாறு இருக்கின்றது. அப்படி ஒரு ரோப்கார் திட்டத்தை இன்னைக்கு பல இடங்கள் இந்தியாவில் போட்டிருக்காங்க, தமிழகத்தில் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை இங்கே உருவாக்கினால் 40 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட அங்கு செல்வதற்கு 40 நிமிடமாகும். சுற்றுப்புற சூழல் பாதிக்காது. வெளிநாடுகளிலிருந்து பயணிகள் அங்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடைசியாக நன்றியாக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களின் கல்வி மேம்பாடு, பொருளாதார உயர்வு, தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றம் ஆகிய அனைத்து துறைகளின் உயர்விற்கும் கர்மவீரர் காமராஜர் காலம் தொட்டு இங்கே எதிர்க்கட்சிகளாக வரலாற்று பங்காற்றிய திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சியின் பங்களிப்புமே பிரதானம் என்பதை நாம் அனைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் இந்த மண்ணை சமூக நீதி பூமியாகவும் தொழில் நலமிக்க மாநிலமாகவும் செதுக்கி இருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இங்கே ஆளுங்கட்சியில் அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். இந்த சபையில் பலர் உரையாற்றும் பொழுது நாங்கள் எளிய பின்னணியில் இருந்து வந்தவர்கள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த எங்களை போன்றவர்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் வர வாய்ப்பளித்த எங்கள் தலைவரை பாராட்டுகின்றோம் என்று குறிப்பிடுவதை நாம் அனைவரும் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கின்றோம். உண்மைதான். சாமானியர்களையும் எளிய பின்னணி கொண்டவர்களையும் இந்த உயரத்திற்கு அழைத்து வந்து இந்த புனித மன்றத்தில் அமர வைத்த பெருமை
தமிழக அரசியலுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் இளைஞர்களாகிய அவர்கள் பிறந்தது முதல் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக வந்து அமரும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் தமிழக அரசின் பங்களிப்பும் நலத்திட்டங்களும் நிச்சயமாக இருந்திருக்கின்றன. அந்த தமிழ்நாடு அரசு என்பது கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கொள்கையின் அடிப்படையில் அமைந்த அரசுதான். இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அன்போடு வைக்கும் வேண்டுகோள் ஒன்றுதான். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்டும் அவர்களின் நீண்ட நாள் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படிப்பட்ட முதிர்ச்சியான அணுகுமுறை இளைஞர்களான ஆளுங்கட்சியினருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நம் உயிரினும் மேலான தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாபெரும் துணையாக நிற்கும். அனுபவமும் இளமையும் இணைகின்ற இடத்தில்தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் என்ற நேர்மறை சிந்தனையோடு தமிழகத்தின் நலனை மட்டுமே முன்வைத்து நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.